की छोटी बहू। பாருங்க பாருங்க மருமகளே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். வணக்கம் பெரியம்மா. இன்னைக்கு இன்னும் 8 பொண்ணுகளோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் பெரிய இடம், நல்ல குணமுள்ளவங்கம்மா. உங்களுக்கு எப்பதான் புத்தி வரும் தரகரே? இன்னைக்கு நோன்பு விரதம் இருக்கணும், கங்கைய தரிசனம் பண்ண நதிக்கு போகணும். இதுல நீங்க வேற எல்லா போட்டோவையும் கொண்டு வந்துட்டீங்க. ஒரு போட்டோவையாவது சரியா பார்க்க நேரம் இருக்கா எங்களுக்கு? இந்த போட்டோகளை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க பெரியம்மா. உங்களுக்கு காட்டத்தான் வந்தேன். ஒவ்வொன்றுமே டாப் கிளாஸ்மா. நீங்க வந்து நேரம் பார்த்து அர்ஜுன் தம்பிக்கும் காட்டிடுங்கம்மா. சரிங்களா? இந்தாங்கம்மா. மருமகளே சொல்லுங்க அத்தை. போட்டோவை பத்திரமா வைமா. கிளம்புறேம்மா. நல்லதே நடக்கட்டும். ஏய் சின்னவளே, இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கால. அது சரிதான், ரொம்ப நல்லா இருக்கா. அர்ஜுனுக்கு இந்த பொண்ணு செம்ம பொருத்தமா இருக்கும்ல. இந்த போட்டோவை அர்ஜுனுக்கு காட்டியே ஆகணும். நமஸ்காரம் பெரியம்மா. நமஸ்காரம் தரகரே. உங்க பொண்ணு அஹானாவோட போட்டோவை ஒரு பெரிய குடும்பத்துக்கு கொடுத்திருக்கேம்மா. இத சொல்லுங்க, அந்த பையன் யாரு, எந்த ஊருங்க? சந்தன் நகர்ல உள்ள சேன் குடும்பம்ங்க. அந்த காலத்து ஜமீன்தார் குடும்பத்து வாரிசுங்கம்மா இவங்க. அப்புறம் இந்த கல்யாணம் நிச்சயமா ஆயிடுச்சுன்னா என்னோட தச்சனையும் கொஞ்சம் கவனிச்சிடுங்கம்மா. சரிங்க தரகரே, உங்க தட்சணை கண்டிப்பா கிடைச்சிடும். ஆனா முதல்ல இந்த பொண்ணோட நிச்சயத்தை முடிச்சு வைங்க. ஏன்னா இவ கல்யாணமாகி இங்க இருந்து போய் தொலையட்டும். அப்புறம் தரகரே, பையன் வீட்டுல இருந்து போன் எதுவும் வந்தா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிங்களா? சரி. மணி 9 ஆகுது, இன்னும் யாரையும் காணுமே. அட எங்க போனீங்க எல்லாரும்? சின்னத்தை கொஞ்சம் வேகமா பண்ணுங்களேன். பூஜைக்கு போகணுமா வேணாமா? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரீங்கன்னு. ஆனா எந்திரிக்கிறது இல்ல. இவ்ளோ அவசரமா சாப்பாடு செஞ்சா கண்டிப்பா சமையல்ல சொதப்பல் தான். ஆயிடுச்சுமா மருமகளே. ஏய் சுட்கி, உன்னோட பொண்ணு எங்க போயிட்டா? எவ்வளவு நேரம் ஆகும் அவளுக்கு? இந்தாங்க அத்தை. அத்தை, இந்த லில்லியும் டுல்லியும் கூட நம்ம கூட கங்கைக்கு வராங்களா அத்தை? அத்தை, இவங்க 2 பேரும் வந்து என்ன செய்வாங்க? நான் இவங்களை வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றேன். மாமாவும் வீட்டுல தானே இருக்காரு. அட இல்ல, உன் மாமனாரும் வராரு. விரதம் வீட்டு பொம்பளைங்க எடுக்கிறோம், அதுக்காக வீட்டு ஆம்பளைங்க வீட்லயே உட்கார்ந்து இருக்கணுமா என்ன? ஏய் சுட்கி, உன் பொண்ணு எங்க? இது வரேங்க அக்கா. நான் வந்து குளிச்சுட்டு இருக்கா. நம்ம கூட கங்கா நதி பூஜை முடிச்சிட்டு அப்படியே காலேஜ் போயிடுவா. என்ன சின்னத்தை, உங்க பொண்ணு ஒரு நாள் காலேஜ் போகலனா அப்படியே குடியா முழுகி போயிடும். நாங்கெல்லாம் பைத்தியம்ல. நான் கூட சொன்னேன் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து எல்லார் கூடவும் பேசி பழகுன்னு. ஆனா இல்ல, மகாராணிக்கோ காலேஜ் தான் போகணுமா. கொஞ்சம் உருப்படியா படிச்சு இருந்தா கூட பரவாயில்லமா. ஆனா அதுவும் கிடையாதே. அவளுக்கு காலேஜ் போய் எல்லார் முன்னாடியும் ஆட்டம் ஆடணுமாம், பெரிய ஆட்டக்காரி ஆகணுமாம்.
गोरी घुमड़े गोरी चली कहाँ चोरी चोरी हवा से है बंधी डोरी रे झुमड़े गोरी घुमड़े गोरी चली कहाँ चोरी चोरी हवा से है बंधी डोरी रे ஹலோ ஹலோ வஹானா, போனை எதுக்குடி எடுக்கல? அட நான் என்ன தடி சொல்றது? கேளு, மேம் கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த தடவை டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாம தான் கொண்டு வரணும்னு. நாங்க ஒன்ன தாண்டி நம்பிட்டு இருக்கோம். நீ பிராக்டிஸ் நல்லா பண்றல. எங்கடி பிராக்டிஸ் பண்ண முடியுது? எங்க வீட்ல சலங்கை சத்தத்தை கேட்டுட்டாலே போதும், ஊருக்கே தண்டோரா போடுற மாதிரி திட்டுவாங்க. இதுல வேற இன்னைக்கு விரதத்தை முடிச்சு பூஜை பண்ண கங்கையம்மா நதிக்கு போகணுமாம். எப்போ விடுவாங்களோ தெரியல, ஒன்னும் புரியல. நான் காலேஜுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணலாம்னு நினைச்சேன்டி. பாரு சுட்கி, இதெல்லாம் இந்த வீக்ல செல்லாது. கொழுந்தனார் இறந்த பிறகு நீங்க 2 பேரும் எங்க தலையில விழுந்துட்டீங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா உன் பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இப்போ என் பையன் தான் குடும்பத்தை நடத்துறான். அதுக்காக அம்மா பொண்ணு 2 பேரோட செலவையும் அவன் தான் பாக்கணுமா? அவனுக்குன்னு பொறுப்புகள் இருக்கு, குடும்பம் இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் பொண்ணு காலேஜ் செலவை மட்டும் பார்த்துட்டு இருக்கணுமா? ஆனா அக்கா, ஆனா வந்து பாவம், அவ காலேஜ் செலவை அவளே தான் பாத்துக்கிறா. நிறுத்து. கோவத்தை வர வைக்காத. அவளோட கல்யாண பொறுப்புகளும் எங்க மேல தாமா இருக்கு. நீ கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுமா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து புகார் சொன்னா அப்போ நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? இன்னொரு விஷயம், கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணை திரும்ப வீட்டுக்கே அனுப்பிட்டா அப்ப என்ன ஆகும்? அம்மா, நீங்க ஏன் பாட்டிய பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க? வாய மூடு. ரொம்ப வாய் அதிகமா பேசுற பெரியவங்க கிட்ட. குட்டி பாட்டி தான் ரொம்ப நல்லவங்க. போதும் போதும், இதெல்லாம் நிறுத்துங்க. கங்கைக்கு போக தயாராகுங்க. கொழுந்தனாரே, 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 நீங்க தயாரா? ஆமாங்க அண்ணி, வந்துட்டேன். எல்லாமே ரெடி. போலாமா? போலாம். பாட்டி, பாட்டி, நாங்களும் ரெடி, நாங்களும் வரோம். நீங்களும் வரீங்களா? ஆனா கொழுந்தனாரே, இவ்ளோ பேர் ஒன்னா எப்படிப்பா போறது? அண்ணி, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் வண்டி புக் பண்ணிருக்கேன் வாடகைக்கு. வண்டியா? கேட்டீங்களா? சித்தப்பா வாடகைக்கு வண்டி புக் பண்ணியிருக்காராம். ஓ கடவுளே, என்ன மாதிரி வண்டியோ தெரியலையே. நாம இவ்ளோ பேர் இருக்கோம்ல, சின்ன வண்டியிலயா போக முடியும்? கண்டிப்பா 2-3 டாக்ஸி புடிச்சிருப்பாருல்ல. சின்னவளே, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச மாசம் தான் ஆகுது, அதான் உனக்கு தெரியல. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க வாடகைக்கு டாக்ஸி கூப்பிட மாட்டாங்க. எதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க? பாரோ, பாரோ, சொல்லுங்க. நீ இங்க நின்னுட்டு இவ்வளவு நேரமா சிரிச்சிட்டு இருக்கியே, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், கேட்கலையா? ஒரு எல்லோ கலர் ஃபைல் தேட சொன்னேல, அதுல வீட்டோட முக்கியமான பேப்பர் எல்லாம் இருந்துச்சு. அது எங்க? எனக்கு கிடைக்கல. ஆனா நான் இப்போதான் 4 ஃபைல் எடுத்துட்டு வந்தனே. அப்போ அந்த 4 ஃபைல்ல நான் தேடுற ஃபைல் இருக்கா? எனக்கு எப்படி தெரியுங்க? ஏன் தெரியல? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? எப்பவுமே ஏன் இப்படி தப்பாவே செய்யற? அது இங்கிலீஷ்ல எழுதி இருந்துச்சா? அதுக்கு நீ 10வது வரைக்கும் படிச்சிருக்கல்ல? இல்ல சீட்டிங் பண்ணி பாஸ் பண்ணியா? போ, எல்லோ கலர் ஃபைல் இருக்கும், அதுல டாக்ஸ்னு எழுதி இருக்கும். போ. அக்கா, இந்த டாஸ்கோ ஸ்பெல்லிங் வந்து TESOF தானே? அக்கா, நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன். தப்பாயிடுச்சு, எல்லாமே தப்பாயிடுச்சு. இவ பேருக்கு தான் 10வது படிச்சிருக்கா. கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்காங்க. அதான் அவங்க 10வது வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொன்னாங்க போல. பாஸ் பண்ணி இருந்தா 10வது பாஸ்ன்னு சொல்லி இருப்பாங்கல்ல. ஆமாங்க சின்னத்த, இப்பதான் எல்லாமே புரியுது. என்னப்பா என்னப்பா புரியுது போல்ட்டும்? நாங்க எல்லாரும் கம்மியா தான் படிச்சிருக்கோம்பா. நான், என் கொழுந்தனார் மனைவி, என் நாத்தனார், உங்க அம்மா எல்லாருமே கம்மியா தான் படிச்சிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இதுல என்ன இருக்கு? நடுமருமக 10வது படிச்சேன்னு சொன்னா படிச்சிருக்கா, அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லு.
உன் ஃபைல ஏன் நீயே எடுத்துட்டு வர மாட்டியா? அவகிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். அம்மா, சித்தப்பா, நீங்க எல்லாரும் தயாரா? லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கடவுளே கோகோன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியான நேரத்துல போப்பான்னு. அவங்க வீட்டுக்கு போற அவசரத்துல இருக்கும்போது சாமான் கொஞ்சம் விலை கம்மியா கொடுப்பாங்க. இந்த வாழைப்பழம் எவ்வளவுக்கு வாங்கின கோகோனா? 6 ரூபாய் ஜோடி. 6 ரூபாயா? இதை விட கம்மியா எங்கேயும் கிடைக்கல சித்தப்பா. மார்க்கெட் ஃபுல்லா தேடிட்டேன். இதுல கொஞ்சம் கரும்புள்ளி இருந்துச்சு, அதான் 6 ரூபாய்க்கே கிடைச்சிருச்சு. பண்டிகைக்காக வாங்குறவங்க இப்படி புள்ளி விழுந்த வாழைப்பழத்தை படைக்க மாட்டாங்க. அதாவது தாக்கூர் அவங்களே உங்ககிட்ட வேஸ்ட் பண்ண நிறைய பணம் இருக்கலாம். ஆனா இந்த வீட்ல பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கு. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. அக்கா, கரும்புள்ளி தோல்ல தானே இருக்கு. தோலை உரிச்சு கொடுத்தா கரும்புள்ளி இருக்கவா போகுது? தாத்தா தாத்தா, நம்ம போக போற வண்டி வந்துடுச்சா? அந்த வண்டியில ஏறணும்ல? ஆமா, எல்லாரும் தான் போகணும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பூஜை சாமான எடுத்துக்கமா. இந்தாங்க உங்களோட ஃபைலு. அடச்ச, மறுபடியும் தப்பான ஃபைலு. உனக்கு என்ன பைத்தியமா? ஒண்ணுமே புரியாதா உனக்கு? இங்க பாருங்க உங்க மருமகளோட லட்சணத்தை. இவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இவளுக்கு போல்டு அண்ணா. நீங்க எதுக்கு அன்னிக்கிட்ட இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணி எவ்வளவு நல்லவங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க குழந்தைங்க முன்னாடி திட்டிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது அர்ஜுன். நீ ஆபீஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா இருந்துடுற. ஆனா இங்க இவளால நான் என்னென்னலாம் தாங்கிக்க வேண்டி இருக்கு தெரியுமா? உன்னால யோசிச்சு பார்க்க கூட முடியாது. என்ன இருந்தாலும் உன் ஃபைலை நீயே பத்திரமா வச்சுக்க கூடாதா போல்டு? உங்களுக்கு புரியாது அண்ணா. நம்ம 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ரொம்பவே வேற. நான் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. வீட்டோட மொத்த பத்திரங்க எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிய கூட வாய்ப்பில்லை. வீட்டு டாக்ஸ் கட்ட இன்னைக்கு கடைசி நாள். ஞாபகம் இருக்கா? உனக்கு தானப்பா இதெல்லாம் தெரியும். யாரும் உங்களை கத்துக்க கூடாதுன்னு தடுத்தாங்க. அட விடுங்காத, நானே என் ஃபைலை எடுத்துட்டு வரேன். அண்ணா, அண்ணி. அஹானா, அஹானா, அஹானா கண்ணு நீ. ஐயோ அம்மா, என்னாச்சு? இங்க தானே இருக்கேன். நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அது வந்து நம்ம அடுத்தவங்க வீட்டுல இருக்கோங்கிறத நீ மறந்துடுறியா? அவங்க சொல்ற ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு நடக்கணும். புரிஞ்சுதா? சரி வா, எல்லாரும் கீழே தயாராகி உட்கார்ந்துட்டாங்க. கங்கை பூஜைக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? அப்படின்னா இவ்வளவு நேரம் ஏன் லேட் பண்ற? அப்படியே இருந்தாலும் நீ யாரு? அவங்க உனக்காக ஏன் காத்துக்கிட்டு இருப்பாங்க? உன்னால நான் 4 பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ காலேஜ் போக கூடாது. பூஜை முடிஞ்சதும் நேரா எங்க கூட வீட்டுக்கு வந்துடணும். அம்மா, பிடிவாதம் பிடிக்காத. நான் சொன்னேன்ல நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக கூடாதுன்னு. இல்லனா நானே உன்னை காலேஜ்ல இருந்து நிப்பாட்டிடுவேன். அம்மா அம்மா ப்ளீஸ் அமைதியாரு, அமைதியாரு. ப்ளீஸ் உட்காரு, உட்காரு, உட்காருமா. அம்மா, இன்னைக்கு என் காலேஜ்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. நான் கூட சொன்னேனே உங்ககிட்ட. எங்க மேடம் எனக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, நான் இந்த காம்படிஷன்ல காலேஜுக்காக ஜெயிச்சே ஆகணும். நான் மட்டும் இந்த காம்படிஷனுக்கு போகலனா எங்க காலேஜ் மானமே போயிடுமா? என்னோட மானமும் தான்.
நீ வந்து காதை திறந்து நல்லா கேட்டுக்கோ. நீ எங்கேயும் டான்ஸ் ஆட போக போறது இல்ல. உன் டான்ஸால நான் வீட்ல நிறைய பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுமா. கடைசியா ஒரு தடவை மறுபடியும் கேட்க மாட்டேமா. அப்படியும் ஃபங்க்ஷன் காலேஜ்ல தான் நடக்குது, வெளியில போற வேலையும் இல்ல. ப்ளீஸ்மா. ஒன்னும் தேவை இல்ல. நாம இப்ப கங்கா நதிக்கு பூஜை பண்ண போறோம். அங்கிருந்து எதுவும் சாப்பிடாம கொள்ளாம வெறும் வயித்துல காலேஜுக்கு போவியா நீ? இல்ல தேவையே இல்ல. அம்மா ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. நான் சாப்பிடுறது தான் விஷயம்னா அதை நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்குவேன் கண்டிப்பா. கண்ணு, ஒருவேளை வீட்ல யாருக்காவது தெரிஞ்சது நீ டான்ஸ் ஆட தான் காலேஜ் போறன்னு, இவங்க என்னை கொதறி எடுத்துடுவாங்க. அப்புறம் ஆனா இந்த விஷயம் எல்லாம் என்னால அடிக்கடி தாங்கிக்க முடியாது, அவ்வளவுதான். அம்மா அம்மா என் பேச்ச கேளுமா. யாருக்கு எப்படி தெரியும்? யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு, அதனால காலேஜ் போனேன்னு சொல்லிடு ப்ளீஸ்மா. அம்மா நீ எனக்காக இத கூட செய்ய மாட்டியாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா. சரி, என்னை விடு. மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாத. அதுவும் நல்லதுக்கு தான். உன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் உனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நானும் அதை தான் விரும்புறேன். ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்தா உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். கல்யாணமா? எதுக்கு? என்ன கம்மியாவும் உன் புருஷன் அதிகமாவும் தொந்தரவு பண்றதுக்கு. ஐயோ அம்மா, நீங்க வேற. எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம். நான் முதல்ல என்னோட படிப்பை முடிக்கணும், அப்புறம் கொஞ்சம் வருஷம் வேலை பார்க்கணும், அப்புறம் இதுதான் என்னோட கனவு. வேலைக்கு போவாளாம்? அட பைத்தியமே, ஒருவேளை எல்லாருக்குமே இப்படி நடந்திருந்தா? கங்கா நதிக்கு போலாமா? போலாமே. அட எங்க போறது? ஃபேன்ல பறந்து போவீங்களோ? டைம் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நான் ரெடியா தான் இருக்கேன். இந்த ஃபேன் ஒரு நாளைக்கு 3 தடவை ரிப்பேர் ஆனா நான் என்ன பண்ணட்டும்? இப்படியேவா வருவீங்க? அட என் தர்மபத்தினி அவர்களே, ஒரு குர்த்தா தானே போடணும். இப்படி கழட்டிட்டு இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே உங்க கூட வந்துடுவேன். அப்படியா? ஒரு வேலை செய்யுங்க, உள்ள போங்க, அப்படியே குர்த்தாவை கழட்டிட்டு அப்படியே புது குர்த்தாவை போட்டுக்கிட்டு சீக்கிரமா வெளியே வாங்க. சரிமா, நான் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு கங்கா நதிக்கு போறீங்கல்ல? நாங்க மட்டும் இல்ல, நீயும் கூட வர போற. அம்மா, நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? இது உங்களோட பண்டிகைமா? நீங்க எல்லாரும் போங்களேன். நான் சொல்லிட்டேன், நீயும் கூட வரணும், அவ்வளவுதான். ஆமா கண்ணா, பாப்பா வீட்ல எல்லாருமே போறாங்க, அப்ப நீயும் வா எங்க கூட. நான் ஆபீஸ் கிளம்பணும்ல அத்தாச்சி. பேச்ச வளர்க்காத சின்னவனே. ஆபீஸ் வேலையா நீ எந்த காலேஜுக்கு போறேன்னு எனக்கு தெரியும். நீ அங்க கொஞ்சம் லேட்டா போனா கூட அதனால ஒண்ணும் ஆக போறதில்ல. விஷயம் முடிஞ்சது. நீ எங்க கூட வர, அவ்வளவுதான். சின்னவனே வாப்பா, நானும் தான் போறேன். நீ நதிக்கு வந்துட்டு அப்படியே ஆபீஸ் போய்க்கோ. அட, ஒரு பெரிய வண்டியை வேற வாடகைக்கு எடுத்திருக்கோம். எல்லாருமே போகலைன்னா பணம் எப்படி வசூல் ஆகும்? ஒரு நிமிஷம். நீங்க வண்டி வாடகைக்கு எடுத்திருக்கீங்களா? எந்த வண்டி? வெளியே போனா தானே தெரியும். வாங்க எல்லாரும், எல்லா பொருளையும் எடுத்துக்கோ. வாங்க வெளியே போலாம். அர்ஜுன், அட வாங்க. அர்ஜுன், என்னாச்சு? கொஞ்சம் இவ எப்படி இருக்கா? இவ எப்படி இருக்கா? யாரு இவ? உங்களுக்கு வரப்போற ராஜகுமாரி. என்ன அண்ணி, நீங்க வேற எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. கொடுங்க, நல்லா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கால்ல. இவ கூட உங்க ஜோடி ரொம்ப நல்லா இருக்கும். என்ன? ஆமா, இவ BA எக்ஸாம் கூட எழுத போறாளாம். நிஜமாவா? அட கடவுளே, இவ ரொம்ப படிச்சிருக்காளே.
ஆனா இவன் நம்மள விட ஓ முடிஞ்சுதா உங்களது இக்க கொள்ளாமா? என்னாச்சு? போக விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா இருக்கட்டும், விட்டுருங்க. வீட்லயே உட்காந்துட்டு எல்லா கதையும் பேசலாம். இல்ல இல்ல அத்தை, நாங்க சும்மா தானே அப்படியே. வாங்க. கிளம்பு சின்னவளே, நடுமருமகளே போ. சரி 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 வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஒவ்வொருத்தரா வண்டியில ஏறுங்க. சபாஷ். இதுவா? இதோ உன்னோட 2-3 வண்டிங்க. எப்படி இருக்குமா? நல்லா இருக்குல்ல? சரி குடும்பத்துக்காரங்களே, எப்படி இருக்கு நம்ம BMW? அடடா கொழுந்தனாரே, ரொம்ப ரொம்ப அருமையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப மலிவா, அழகா, உறுதியாவும். அட அண்ணி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கோலா இருக்கான்ல, அவனோட டெம்போ இது. எங்கேயும் போகலையா, சும்மா தான் இருந்துச்சு, அதான் வர சொல்லிட்டேன். சித்தப்பா என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க எல்லாரையும் இந்த டெம்போவில் கங்கா நதிக்கு கூட்டிட்டு போவீங்களா? இவங்க எல்லாரையும்னா என்ன அர்த்தம்? நீயும் எங்க கூட வரணும். அப்படி எங்க கூட வர உனக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா நீ தனியா பஸ் பிடிச்சு வா. நாங்க எல்லாரும் இதுல தான் போவோம். ஆமா ஆமாங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க எல்லாரும், வாங்க வாங்க. இருங்க இருங்க. அங்கிள், நீங்க எல்லாரும் டெம்போவில் எங்க போறீங்க? நாங்க புண்ணிய பூஜை பண்ண கங்கா நதிக்கு போறோம்ப்பா. நாங்களும் வரலாமா? இவங்களையும் கூப்பிட்டுக்கலாமா? குருந்தனாரே, நம்ம ஏதாவது சாப்பிட்டா இவங்களுக்கும் கொடுக்கணுமேப்பா. அட என்ன அண்ணி பேசுறீங்க? அவங்க வரணும்னா வரட்டும், ஆனா எதுவும் சாப்பிட கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சொல்லிடுங்க. வரணும்னா வாங்க, ஆனா அங்க சாப்பிடவோ குடிக்கவோ எதுவும் கிடைக்காது. போலாமா? போலாங்க. குருந்தனாரே, வண்டியை முன்னால எடுக்க சொல்லுங்க. அர்ஜுன், நீ வரலையாப்பா? வா. ஆமா ஆமா மகனே, வா சீக்கிரம் வா. கங்கா நதிக்கு டெம்போல தான் போகணும் போல, கடவுளுக்கு தான் தெரியும் எப்ப இந்த கஞ்சத்தனம் முடியுமோ. சித்தப்பா மாதிரியே தான் அம்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சதில்ல, கஞ்சத்தனம் பண்றதில்ல. இப்போ வரியா என்ன? ஜெய் கங்கை அம்மா. அம்மா. அத்தை, அங்க பாருங்க, டெம்போல எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய டெம்போவுல விலங்குகளை தான் கூட்டிட்டு போவாங்க இல்ல? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கண்டிப்பா எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்க புண்ணியப்புக்கூர் வரைக்கும் போறீங்களா? ஆமா, அதான் லாஸ்ட் ஸ்டாப். எனக்கும் அங்கதான் போகணும், வாங்க. அண்ணா, புண்ணியப்புக்கூர் போக எவ்வளோ ஆகும்? 25 ரூபா மேடம். சரி, ஓகே. இது அதே பொண்ணு இல்ல, எதுக்கு அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வரா?
காலையில இவளோட போட்டோவை பார்த்தேன், கங்கைக்கு போகும்போது பார்த்தேன், இப்போ ஆட்டோல கூட, அதுவும் புண்ணியபுக்கூர் தான் போறா, நானும் அங்கதான் போறேன். இந்த சிக்னல் எதுக்காக இருக்கும்? கடவுளே, காலையில அவசரத்துல பர்ஸ் எடுக்க மறந்துட்டேனே. ஆட்டோ போய்கிட்டே இருக்கு. இப்போ பர்ஸ் மறந்துட்டேன்னு எப்படி சொல்றது? ஒரு வேலை பண்றேன், கீழே இறங்கி நடந்தே போயிடுறேன். ஆனா இங்கிருந்து காலேஜ் ரொம்ப தூரம் ஆச்சே. போய் சேர்றதுக்குள்ள ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டா, சா, தேவையில்லாம இன்னைக்கு பக்காவா மேடம் கிட்ட திட்டு வாங்க போறேன். அண்ணா, ஆட்டோவை இங்கேயே நிறுத்துங்க, நான் இங்கேயே இறங்கணும். மேடம், நீங்க புண்ணிய புக்கூர் இறங்கணும்னு சொன்னீங்களே. ஆமா, அங்கதான் இறங்க வேண்டியது. ஆனா ஒரு அவசரமான வேலை வந்துடுச்சு, அதனால இங்கேயே இறக்கி விடுங்க. சரி. மேடம், 25 ரூபா கொடுங்க. கேளுங்க அண்ணா, ப்ளீஸ் கோபப்படாதீங்க. எனக்கு புண்ணியபுக்கூர் வரைக்கும் தான் போகணும். ஆனா நான் என் பர்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன். அதான் உங்களை இங்கேயே நிறுத்த சொன்னேன். நான் இங்கிருந்து நடந்தே போய்க்கிறேங்க. ஒரே ஒரு ஸ்டாப் தானே முன்னாடி வந்திருக்கோம். என்கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா புண்ணியபுக்கூர் வரை வந்து. மேடம் கேளுங்க, உங்களை மாதிரி ஸ்கூல் காலேஜ் பசங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது சாக்கு சொல்லி ஃப்ரீயா சுத்தணும்னு பாக்குறீங்க. இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட நடக்காது. என்னோட வாடகையை கொடுங்க. அண்ணா, மேடம், உங்களால எங்களுக்கு லேட் ஆகுது. வீட்ல இருந்து பர்ஸ் எடுக்காமலே ஆட்டோல ஏறிட்டாங்களாம். பாருங்க தம்பி. ஒரு நிமிஷம், நான் திருடி மாதிரி தெரியறேனா உங்களுக்கு? அதுவும் நான் 25 ரூபாய்க்கு ஸ்கேம் பண்ணுவேனா? அண்ணா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, உங்க நம்பரை எனக்கு கொடுங்க. நான் கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தந்துடுவேன். நிஜமா? அட, இப்ப வாடகை கொடுக்கவே இவ்வளவு நாடகம் பண்ற, அப்புறம் போன் பண்ணி என் பணத்தை திருப்பி தருவியா? அண்ணா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த வாடகையை பிடிங்க. தம்பி, நீங்க நில்லுங்க ஒரே ஒரு நிமிஷம். முதல்ல இவங்களை கவனிச்சுக்கிறேன். இவங்க கிட்ட பணம் வாங்கலைன்னா கொடுக்காமலே ஓடிடுவாங்க. என்ன? ஒரு செகண்ட் அண்ணா, ரொம்ப ஓவரா போறீங்க நீங்க. நான் எப்போல இருந்து சொல்றேன், உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்க பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு. உங்க நம்பரை ஏன் தரமாட்டேங்கிறீங்க? அடடே, திருட்டுத்தனம் இல்லாம திமிரு வேற, என் நம்பர் வேற வேணுமா? என் வாடகையை கொடுத்து புண்ணியம் தேடிக்குவாங்க. அண்ணே, அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க? இந்தாங்க. தம்பி, இது உங்க வாடகை ஆச்சு. இவங்க வாடகை கட் ஆயிடுச்சு. ஏமாத்தி இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு இங்க வரைக்கும் தான் வரணும் போல. போதும்னா, நான் எப்ப இருந்து சொல்றேன், வாடகையை பிடிங்க. பாருங்க, இது 50 ரூபாய் நோட்டு. இதுல என்னோட மேடம் 2 பேரோடதும் இருக்கு. இதை வச்சுக்கோங்க. அட அட, இல்ல நீங்க ப்ளீஸ் இதை பாருங்க. நீங்க இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த அண்ணா அவங்களை சும்மா விட மாட்டாரு. நீங்க ஏதாவது முக்கியமான வேலைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பீங்க, அப்புறம் லேட் ஆகிடும். அதனாலதான் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ண விடுங்களேன், தடுக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ். நான் நிஜமாவே உங்க பணத்தை திருப்பி தந்துடுவேன். நிஜமா. இதை பிடிங்க. புண்ணியபுக்கூர் வரைக்கும் விடுங்க. நீங்க வாங்க. சரி. பாருங்க, நான் உங்க பணத்தை எல்லாம் திருப்பி தந்துடுவேன். ஐம் சாரி. இன்னைக்கு காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது அவசரத்துல தப்பு நடந்துருச்சு. உங்க நம்பர் கிடைக்குமா? அட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சந்திப்பு நடக்கும். சந்திப்பு நடக்குமா? எங்க சந்திப்பு நடக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, எங்கேயாவது சந்திப்போம். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இல்லங்க, நான் உங்க பணத்தை திருப்பி தரணும். நான் ஒன்னும் தெரிஞ்சவங்க இல்லையே, நான் எதுக்கு சும்மா உங்க பணத்தை வச்சுக்கணும்? நமக்கு தான் அறிமுகம் ஆகிடுச்சுல்ல. நீங்க பிரச்சனையில இருந்தீங்க, நான் ஹெல்ப் பண்ணேன். அதுவும் இல்லாம கொஞ்சம் காசு தானே. கொஞ்சமா இருந்தா என்ன, அந்த பணம் உங்களோடது, என்னது இல்லையே. நீங்க ப்ளீஸ் உங்க நம்பர் கொடுங்க, உங்க பணத்தை திருப்பி தரணும். நான் சொல்றேன்ல, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு என் நம்பர் கிடைச்சிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஆமாப்பா, இன்னைக்கு கங்கைக்கு போயிட்டு பூஜையை முடிச்சிட்டு வேற வழியா வர லேட் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது அங்க. தேங்க்யூ சார். ஆனா நீங்க உங்க நம்பர் தரலையே. ஓ, நான் சொன்னேன்ல உங்களுக்கு நம்பர் கிடைக்கும். நம்பர் கிடைக்கும் தான், ஆனா எப்படி கிடைக்கும்னு தான் புரியல. இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு நம்பர் கிடைச்சிடும்னு. கண்டிப்பா கிடைக்கும். என்ன விஷயம் டி? கேட்காதடி, என்னோட உசுரே போயிடுச்சு. நான் காசு கொண்டு வரவே மறந்துட்டேன். பேக்ல பர்ஸே வைக்கல. ஆட்டோல உட்காந்து காசு எடுக்கும் போதுதான் பார்த்தேன் பேக்ல பர்ஸ் இல்ல. ஆட்டோக்காரர்கிட்டையும் சொன்னேன். என்னை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாரு. இவர் தான் என் வாடகை கொடுத்தாரு. அதனாலதான் போன் நம்பர் கேட்டேன். ஆனா அவர் என் நம்பர் உனக்கு தானாவே கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை அவருக்கு பணம் வேணாங்கிறதால அப்படி சொல்லி இருப்பாரோ? அட, இது பார்க்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இருக்கே. பைத்தியக்காரி, எதையாவது பேசிட்டு இரு. வாடி, லேட் ஆகுது. ஆமாமா, வா. ஆஹா, நான் எங்க போயிருந்தேன்? வரதுக்கு இவ்ளோ நேரமாடி? நாங்க எவ்வளவு டென்ஷன்ல இருந்தோம் தெரியுமா? மேடம் கூட உன்னை எப்ப இருந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ் காம்படிஷன்ல நீ மட்டும் தான் எங்க நம்பிக்கை. நீயும் வரதுக்கு இவ்ளோ லேட் பண்ணிட்டியே. மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். மேம் ரூம் நம்பர் 6க்கு போக சொன்னாங்க. சீக்கிரம் போ, மேக்கப் போடு. உன் காஸ்டியூம் கிரீன் ரூம்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஜட்ஜஸும் வந்துட்டாங்க, கண்டஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க. சீக்கிரம் போ. சரி, சீக்கிரம் போ, போறேன். ஃபாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க காலேஜ் கமிட்டில இருக்கீங்களா? ஷூர். ஹாய், நான் அர்ஜுன், ஸ்டேட் எலக்ட்ரிக்கல் போர்ட்ல இருந்து வரேன். நைஸ் டு மீட் யூ. ஆக்சுவலி நீங்க எப்பவுமே மிஸ்டர் முகர்ஜியை தான் இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் பிஸி. ஸோ அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன். ஓ, யூ ஆர் வெரி வெல்கம் சார். தேங்க்யூ. அதுவும் இல்லாம உங்க கம்பெனி தான் ஒவ்வொரு வருஷமும் எங்க டான்ஸ் காம்படிஷன் ஸ்பான்சர் பண்ணுது. ஆமாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அறிவிப்பு வெளியிட போறேன். வந்து உட்காருங்க. இங்கே உட்காருங்க. வணக்கம், ஆதாப், பிரணாம் மற்றும் சஸ்திரிய கால். இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷனுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன் ஆரம்பிக்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் எங்க மதிப்பிற்குரிய ஜட்ஜஸ்களையும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சில ஒருத்தர் குரு ஸ்ரீ ருத்ர தாக்கூர் அவர்கள், ஸ்ரீ மாலிகா தேவி அவர்கள் மற்றும் கூடவே ரவீந்திர மகாராஜ். இன்னைக்கு என்ன விசேஷம்னா, நம்ம இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷனோட ஸ்பான்சர்ஸும் நம்ம கூட இருக்காங்க. இந்த இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல 3 வின்னர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் மற்றும் தேர்டு, அதாவது 3 பிரைஸ். தேர்ட் பிரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். கூடவே ஒரு பளபளக்கும் மெடல். செகண்ட் பிரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு 15000 ரூபாய் கிடைக்கும். கூடவே ஒரு பளபளக்கும் மெடல். அப்புறம் ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது 25000 ரூபாய். மேலும் கூடவே ஒரு பளபளக்கும் ட்ரோஃபி. கைதட்டுங்கப்பா. நேரத்தை வீணாக்காம வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன். முதல்ல நம்ம வரவேற்க போறது, லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட், பாயல் கோஷ் ஃப்ரம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். ரெடி ஆகிட்டாங்க. நானும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன். ஆனா மேம், இது என்ன பழக்கம்? இன்னைக்கு கூட இவ்ளோ லேட்டா? இன்னைக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வெளியில ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இன்னும் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணல, இங்க வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கியேமா? மேம் வெளியில எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் சீக்கிரம் ரெடியாக சொன்னீங்கன்னு, அதான் இங்க வந்தேன். இல்லனா ஆனா இன்னைக்கு ஏன் லேட்டா வந்த? அது மேம் வீட்ல ஒரு அர்ஜென்ட் வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதான் உன்னை எதுவும் சொல்லல. ஆனா இனிமே கவனமா இரு, காம்படிஷன்ல நம்ம மானம் போக கூடாது, சரிதானே? சரிங்க மேம். பஹாதூர் கிட்ட ஃபார்ம் கொடுத்து விடுறேன், சீக்கிரம் அதுல சைன் பண்ணிடு. சீக்கிரம் ரெடியாகி வெளியில வா, ஓகே? சரிங்க மேம். गजरा मोहब्बत वाला अखियों में ऐसा डाला गजरे ने ले ली मेरी जान हाय रे मैं तेरे कुर्बान அடடா, அந்த பொண்ணு எங்க போனா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா இங்க தான் இருப்பா. அவளை பார்க்கிறதுக்கு எனக்கு ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்கு? Guys, I think you are ready. And the next contestant is நம்ம காலேஜோட ஸ்டூடெண்ட் அஹானா ராய். Give her a round of applause. அன்னி காலையில இவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க போல. அன்னிக்கிட்ட இன்னைக்கே சொல்லிடணும் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அட ஆமா, அம்மாவுக்கு இவ டான்ஸ் ஆடுவான்னு தெரிஞ்சது பொண்ணு பாக்குறத கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. நான் யாரை விரும்புறேன்னு அவங்க கேட்கும்போது முதல்ல இவ பேரைத்தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும். பெரிய மருமகளே, சொல்லுங்க காலையில போட்டோஸ் கொடுத்தேன்ல வைக்க சொல்லி, அதை எடுத்துட்டு வா. அத்தை, அந்த போட்டோஸ்ல ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட விருப்பத்தால ஒண்ணும் ஆக போறது இல்ல. முடிவு நான் தான் பண்ணுவேம்மா. வீட்டு பெரியவங்க இருக்கும்போது உன்னோட விருப்பத்தை யார் கேட்டா? ஆமா ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் ரொம்ப சரி. நான் பேச்சு வாக்குல அப்படியே சொல்லிட்டேன். அத்தை, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப படிச்சவளும் கூட. அதனாலதான் அக்கா சொல்றாங்க இல்லையா? உன்னை போல படிச்சவளா? ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரதுக்குள்ள காலையிலே போல்ட்டு ஓட நேரத்தை வீணாக்கினேன். இல்ல பெரியத்த, இப்போ அது ஒரு தடவை அந்த போட்டோவை பாருங்களேன். அப்படி என்னமா அழகாவ?
பெரிய மருமகளே போய் போட்டோஸ் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, இதோ எடுத்துட்டு வரேன். யாரோட போட்டோ பாக்குறத பத்தி பேச்சு நடக்குது? மறுபடியும் அர்ஜுன் கல்யாண பேச்சு வந்திருக்கா? ஆமா டாக்குர்ஜி, நீங்க மறந்துட்டீங்க. தரகர் வந்து எல்லா போட்டோவையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம பூஜைக்கு கிளம்பிட்டு இருந்தோங்கிறதால போட்டோவை மருமக கிட்ட கொடுத்து வச்சேன். அத்தை, இதோ பாருங்க, இந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். பாருங்க. இவ எந்த கிளாஸ் வர படிச்சிருக்கா? அத்தை, இவ 8வது வரைக்கும் படிச்சிருக்கா. அப்புறம் இவ 10வது ஃபெயிலு. அப்புறம் இவ வந்து அத்தை 10வது பாஸ். அத்தை, இவ பிஏ எக்ஸாம் எழுத போறாளாம். பிஏ பரீட்சை எழுத போறாளா? ஆமா. வேண்டாம், இவ்ளோ படிச்ச பொண்ணு வேண்டியதில்ல. சரி, மேற்கொண்டு பேசணும்னா இந்த பொண்ணு மேற்கொண்டு பரீட்சை கிரிச்சை எல்லாம் எழுதக்கூடாது. பொண்ணு பார்க்க நல்லாதான் இருக்கா, ஆனா மேற்கொண்டு படிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. தரகர் போன் நம்பர் கொடுத்தாரா? ஆமாங்க அத்தை. சரி, சாயங்காலம் பசங்க வரட்டும், போன் பண்ண சொல்றேன். ஆனா அர்ஜுன் தம்பிகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல. ஆமா அண்ணி, அர்ஜுன் கிட்ட பேசிதான் ஆகணும். இல்லனா அவனுக்கு கல்யாணம்னு சொன்னாலே காய்ச்சல் வந்துடும். நான் அர்ஜுன் முன்னாடி எல்லா போட்டோக்களையும் வச்சிடுவேன். இதுல ஏதாவது ஒரு பொண்ணையாவது அவன் கண்டிப்பா தேர்ந்தெடுத்தே ஆகணும், கல்யாணமும் பண்ணிக்கணும். ஆனா அண்ணி, நான் அர்ஜுன் முன்னாடி எல்லா போட்டோக்களையும் வச்சிடுவேன். இதுல ஏதாவது ஒரு பொண்ணையாவது அவன் கண்டிப்பா தேர்ந்தெடுத்தே ஆகணும், கல்யாணமும் பண்ணிக்கணும். நான் இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன். வாவ், ஃபேண்டாஸ்டிக், மைண்ட் ப்ளோயிங், அற்புதமான பர்ஃபார்மன்சஸ். நாங்க இப்போ இந்த போட்டியின் வெற்றியாளர்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் அதை நாங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்க மரியாதைக்குரிய நடுவர்கள் மேடைக்கு வரணும்னு விரும்புறேன். So, madam, please come on to the stage. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் இன்னைக்கு கண்டிப்பா தோத்துடுவேன். இதுக்கு நான் பிராக்டிஸ் கூட பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா நல்லா இல்லல. ஆஹானா, என்ன பேசுற? நீ கவனிக்கல போல. ஆனா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் ஆடியன்ஸ் எல்லாத்தை விட ரொம்ப அதிகமா கைதட்டுனாங்க. நீ என் ஃப்ரெண்டுங்கிறதால தான் இப்படி சொல்ற. இல்லடி, நான் கண்டிப்பா சொல்றேன், நீ தான் ஜெயிப்ப. ஆமா ஹானா, நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்க போற. நீ சும்மாரு, உனக்கு ரொம்ப தெரியும். பாரு, எவ்வளவு நல்ல டான்சர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாரும் எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுனாங்க. இந்த தடவை நான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். என் தப்பு தான். நான் காம்படிஷன்ல பேரே கொடுத்திருக்க கூடாது. என்னால காலேஜ் மானம் போக போகுது. ஜட்ஜஸ் என்கிட்ட வின்னர்களோட பேர்களை சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதே பேரை உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். நம்ம இன்றைய இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷனோட 3rd பிரைஸ் வின்னர் வந்து ஷிகா சட்டர்ஜி. ஷிகா, நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், மேடைக்கு வந்து உங்களோட பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் கம். கிரேட் ஒர்க் ஷிகா. இப்போ டான்ஸ் காம்படிஷனோட 2nd பிரைஸ் வின்னர் வந்து, எனி கெஸ் கைஸ்?
ஆராத்ரிகா சென்குப்தா. வெல்கம் மிஸ் ஆராத்ரிகா, ப்ளீஸ் கம். ஆமாங்க, இப்போது நேரம் வந்து விட்டது. இன்றைய டான்ஸ் காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னருடைய பெயரை தெரிந்து கொள்ள உங்க இதய துடிப்பை புடிச்சு வச்சுக்குவாங்க. Any guesses? Wrong. Relax guys. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அஹானா ராய். Ahana, please come onto the stage. கை தட்டிக்கிட்டே இருங்க. நான் எப்பல இருந்து சொல்றேன் வாடகையை பிடிங்க. ஸோ பாருங்க, இது 50 ரூபா நோட்டு, இதுல என்னோடதும் அப்புறம் மேடமோடது 2 பேரோடதும் இருக்கு.